Hello everyone, I am Dr. Mugilan, consultant pediatrician, Good Luck Hospital. பொதுவா பேரண்ட்ஸ்க்கு மத்தியில அவேர்னஸ் கம்மியா இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். பேரண்ட்ஸ் எப்பவுமே குழந்தைங்களுக்கு காய்ச்சல், சளி, இருமல் எல்லாத்துக்குமே ஊசி போட்டாதான் சரியாகும் அப்படின்ற ஒரு மனநிலைமையில இருக்கீங்க. 10 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு தடுப்பூசியை தவிர வேற எந்த ஊசியும் போடணும்ன்ற அவசியமே கிடையாது. நீங்க அதையும் மீறி அன்ரெகனைஸ்ட் டாக்டர் கிட்ட ஊசி போடுறதுனால சீல் பிடிக்கலாம், இல்லாட்டி நரம்பு பாதிப்பு ஏற்படலாம், பின்னாடி பக்க விளைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க செல்ஃப் பிரிஸ்கிரைப்டு மெடிசின்ஸ் மெடிக்கல் ஷாப்ல வாங்கி சாப்பிட்றதுனால அதோட அளவு கம்மியா போகலாம், இல்ல அதிகமா போகலாம். அதனால குழந்தைங்களுக்கு பின்னாடி பக்க விளைவுகள் ஏற்படும். எப்பவுமே குழந்தைங்களுக்கு உடல் எடையை வச்சு அது கணக்கிட்டு மருந்து மாத்திரை கொடுத்தாதான் அது சரியான அளவுல இருக்கும். நீங்க செல்ஃப் பிரிஸ்கிரைப்டா மெடிக்கல் ஷாப்ல வாங்கி சாப்பிட்றதுனால பக்க விளைவுகள் நிறையவே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஊசி போடுறது தற்காலிக தீர்வை தவிர நிரந்தர தீர்வு கிடையாது. உங்க குழந்தைங்களுக்கு சளி, இருமல், காய்ச்சல் இருந்தா ஒரு குழந்தைகள் நல்ல டாக்டர் அணுகிறது மிகவும் நல்லது. குட் லக் ஹாஸ்பிட்டல், வி கேர் ஃபார் யூ. Hello everyone, I am Dr. Mugilan, consultant pediatrician from Good Luck Hospital. ஒரு பீடியாட்ரிக் கேருங்கிறது வெறும் ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லைங்க, பேரண்ட்ஸோட டவுட்ஸை கிளியர் பண்ணுறதும் குழந்தைங்களை கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கிறதும் தான். இங்கே நம்ம குட் லக் ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து முழுமையாக வளர்ச்சி அடைகிற வரை வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு இங்கே கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் 24 மணி நேரமும் இங்கே எமர்ஜென்சி வார்டு இருக்குது. 24 மணி நேரமும் குழந்தைங்களுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு டெடிகேட்டட் பீடியாட்ரிக் ஐசியூ இருக்குது. இங்கே குழந்தைங்களுக்கு தேவையான அனைத்து விதமான தடுப்பூசிகளும் கிடைக்குதுங்க. ஒரு பர்டிகுலர் வியாதிக்கான தடுப்பூசிகளும் நமக்கு கிடைக்குது. எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா இன்ஃப்ளூயன்சா வேக்சின் அண்ட் டைஃபாய்டு வேக்சின். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கான அனைத்து விதமான ஓபிடி ட்ரீட்மெண்ட்டும் இங்கே வழங்கிட்டு இருக்கோம். நம்ம 24 மணி நேரமும் நமக்கு ஃபார்மசி வசதி இருக்குது. இதில் அனைத்து விதமான லேப் வசதிகளும் இங்கே நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. தேங்க்யூ ஃப்ரம் குட் லக் ஹாஸ்பிட்டல், வி கேர் ஃபார் யூ. வணக்கம், டாக்டர் நிரஞ்சனா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி, குட் லக் ஹாஸ்பிட்டல்ஸ். ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி அப்படிங்கிறது தீவிர சிகிச்சை பிரிவு அப்படின்னு சொல்லுவோம். தீவிர சிகிச்சை பிரிவு அப்படின்றது என்னன்னா, எல்லா ஸ்பெஷாலிட்டிலையும் நடக்கிற எமர்ஜென்சியை முதல் 15 மினிட்ஸில் நம்ம ட்ரீட் பண்ணுறது தான் கோல்டன் ஹவர் அப்படின்னு நம்ம சொல்கிற அவசர சிகிச்சை. குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் வர எல்லா டைப் ஆஃப் எமர்ஜென்சி, அதாவது அது ஒரு பக்கவாதமாக இருக்கலாம், மாரடைப்பாக இருக்கலாம், பாய்சனிங்காக இருக்கலாம், இல்லை சாலை விபத்தாக இருக்கலாம், பாம்பு கடியாக இருக்கலாம், எந்த விதமான இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சியோட பேஷண்ட் ப்ரெசென்ட் பண்ணாலும் அதை நம்ம ட்ரீட் பண்ணி அதுக்குரிய ஸ்பெஷலைசேஷன் கிட்ட ஸ்டெபிலைஸ் பண்ணி பேஷண்ட்டை கொடுக்கறது தான் எமர்ஜென்சி அப்படிங்கிறது. குட் லக் ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் ஒரு 24/7 ஒரு பர்ஃபெக்டான பேக்கப்போடு இருக்க ஒரு எமர்ஜென்சி ஃபெசிலிட்டி நம்ம கிட்ட இருக்கு. ஒரு கிரிட்டிக்கல் கேர் டீம் அப்படிங்கிறது எமர்ஜென்சி டாக்டர்ஸ், ஐசியூ டாக்டர்ஸ், அதுக்கான பேராமெடிக்ஸ், வென்டிலேட்டர் சப்போர்ட் அண்ட் 24/7 அவைலபிளாக இருக்க ஆம்புலன்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. ட்ரீட்மெண்ட் இஸ் ஜஸ்ட் நாட் அபவுட் த மெடிசன், இட் இஸ் அபவுட் த டைமிங் அண்ட் த டைம்லி ஆக்ட் தட் வி டேக். குட் லக் ஹாஸ்பிட்டல்ஸ், வி கேர் ஃபார் யூ. எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் ஃபாத்திமா, ஃபிசியோதெரபிஸ்ட் ஃப்ரம் குட் லக் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இப்போ இங்கே இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் ஜாயிண்ட் பெயின், லோ பேக் பெயின், முடக்குவாதம், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாத்துக்குமே மருந்து மாத்திரை தான் தீர்வு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது தீர்வு கிடையாது. நிரந்தரமான தீர்வு ஃபிசியோதெரப்பி தான். உங்களோட உடம்புல எந்த ஜாயிண்ட்ல என்ன பிரச்சனை இருக்குது, என்ன மாதிரி கண்டிஷன்றதை கண்டுபிடிச்சி அதுக்கேற்றாப்புல ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை சரி பண்ணுறது தான் ஃபிசியோதெரப்பி. அது போக இப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா சர்ஜரிக்கு முன்னாடி, சர்ஜரிக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணணும், தசை எந்த மாதிரி இருக்குது, எலும்பு எந்த மாதிரி இருக்குது, நரம்பு எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்து அதை எந்த பாதிப்பும் வரவிடாமல் பாதுகாத்து அதுக்கு நிரந்தர சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு ஃபிசியோதெரபிஸ்ட் தான் பார்க்கணும். ஸோ குட் லக் ஹாஸ்பிட்டல், வி கேர் ஃபார் யூ.